நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாது ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாது சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாமா? ஏசாயா 54வது அதிகாரம் 8வது. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நம்ம செய்த பாவங்கள் நிமித்தம் உனக்கு என் முகத்தை மறைச்சேன். கொஞ்சம் உன் மேல உண்ட கோபத்தினால என் முகத்தை உனக்கு மறைச்சேன், ஆனாலும் கொஞ்ச நேரம் தான் மறைச்சேன். நித்திய கிருபையுடன், நித்தியங்கும் போது நிறைய நீடிய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நம்மளும் அப்படிதான். நம்ம பிள்ளைகள் தப்பு செஞ்சா கொஞ்ச நேரம் கோவத்தில் மூஞ்ச திருப்பிட்டு இருப்போம். பிள்ளைகள் வந்து கூப்பிட்டாலும் சாரி சாரி சொன்னாலும் கோவத்திலே இருக்க மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம்ல. அதே போலதான் ஆண்டவரும் நம்ம தப்பு செய்யும் போது அவர் என்ன செய்தாரா, இமைப்பொழுது ஒரு மூடி திறக்க நேரத்துக்கு தான் அவர் முகத்தை மறைச்சாராம். ஆனால் அவருக்கு கிருபை எப்படி இருக்கு? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்றது. சதா கிருபை, நீடிய கிருபை. எவ்வளோ அருமையான ஆண்டவர். நாம் தவறு செய்தாலும், நம்மை தண்டித்தாலும், கோபத்தில் முகத்தை மறைச்சாலும் என்ன சொல்கிறாரு? நித்திய கிருபையுடன். ஏன்னா நீ என் பிள்ளை, அவன் நம்மளை பிள்ளையாகும். அன்பானது பிள்ளை. அவருடைய எனக்கு அவருடைய பாசம், அவருடைய அன்புக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் அவரை விட்டு போகிற அந்த எண்ணத்தினோடு வாழவே வாழாதுங்கள். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாருங்கள். அவருக்கு பிரியமாய் வாழுங்கள். அவர் எவ்வளோ அன்பாயிருப்பார். நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவார். சொம்பலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறவங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நின்று தகப்பனே, நாளையும் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தானதேப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை தருகிறோமப்பா. அப்பா, நாங்கள் செய்த தவறுகளினால், எங்கள் அக்கிரமங்களினால் இமைப்பொழுது உங்கள் முகத்தை மறைச்சிங்கப்பா. ஆனால் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்னீங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு செய்த அறியாமலும் அறிவில்லாமலும் பலவீனத்தினாலும் செய்த தப்புகளுக்காக தேவன் இறங்கி அவருடைய ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் மன்னித்தருள்கிறார்கள். எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தருள்கிறார்கள். நித்திய கிருபையுடன் எங்களுக்கு இறங்குங்கப்பா. உங்களுடைய நித்திய கிருபையுடன் எங்களுக்கு இறங்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். திரவுக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.